எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கும் வந்து லைவ் மார்க்கெட்ல இது லைவ் ரெக்கார்டிங் தான். இப்போ நீங்க டைம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த சைட்ல இன்னைக்கு டேட் 13 டிசம்பர் 9:50 ஆக போகுது. சரிங்களா? 9:47 ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து காலையில நான் வந்து டிரா பண்ணதான். நீங்க வேணா டெலிகிராம்ல வந்து நான் காமிக்கிறேன். டெலிகிராமில் வந்து 9:13 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ட்ரா பண்ணி இதை வந்து போட்டுக்கிட்டேன் தான். சரிங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் போகும்ன்ட்டு இப்போ வந்து நம்மளோட செகண்ட் லெவல் கிட்ட இருக்குது. இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம், யோசிக்கிறோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் வச்சுருக்கு பையர்ஸ். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று க்ரியேட் ஆகும். அதை உடச்சிச்சின்னா உடச்சி ஒரு 3 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சிச்சுன்னா 300 லெவல் வரைக்கும் கூட வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த இடத்த தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதனால தான் கொஞ்சம் முன்னாடியே ஓகே ஒரு பிரேக் அவுட் கால்ஸ் தான் கொடுத்தேன். இன்னுமே இது பிரேக் அவுட் ஆகி ஆக்டிவ் ஆகலை இந்த கால். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை பார்க்காம நம்ம கூகுள் சீட்டு என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது அதை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து லைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ், லைவ் ரெக்கார்டிங் தான் ரன் ஆகுது. பார்ப்போம் வாங்க. இது வந்து இப்போ நம்ம முதல்ல ஹீட் மேப் ஓப்பன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இது வந்து தேவையில்லை. நம்மளோட தேவை வந்து இந்த ஒரே ஒரு பேஜ் தான். இந்த பேஜுக்குள்ளேயே நம்மளால் வந்து இது இப்போ வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ரீஃப்ரெஷ் ஆகும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபுல்லாக வந்து டவுன் சைடு தான் தெரியுது. மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. ஆனால் நான் கொஞ்சம் முன்னாடி ஓப்பன் பண்ணும்போது விவேப்பில் வந்து நிஃப்டி வந்து 37, 38 இருந்துச்சு. இது இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. அப்போ அங்கேருந்து ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இந்த ரிப்போர்ட் என்னென்ன காமிக்குது அப்படின்ட்டு. இப்போ நிஃப்டியில் 50 ஸ்டாக் இருக்குது. அதில் முதல் காலம் இருக்குது இல்லையா, இந்த க்ரீன், இது வந்து எத்தனை ஸ்டாக் வந்து க்ரீனில் இருக்குது, எத்தனை ஸ்டாக் வந்து ரெட்டில் இருக்குது அப்படின்னு காமிக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். முதல் இது ரெண்டுமே என்ன காமிக்குதுன்னா, எத்தனை ஸ்டாக் க்ரீனில் இருக்குது, எத்தனை ஸ்டாக் ரெட்டில் இருக்குது அப்படின்னு காமிக்குது. சரியா? செகண்ட் இருக்கிற இது வந்து இன்றைக்கி ஒரு வேளை ஒரு கேப் அப் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ எல்லா ஸ்டாக்குமே க்ரீனில் தான் இருக்கும். ஆனால் கேப் அப்லேருந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா புக்கிங் நடக்குது, சடன்னு புக்கிங் நடக்குது. அப்போது அங்கே எத்தனை ஸ்டாக் வந்து ஓப்பன் ரேஞ்சிலேருந்து மேலே இருக்குது இல்லை கீழே இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஓப்பன் ரேஞ்சிலேருந்து 33 ஸ்டாக் வரைக்கும் கீழே தான் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இந்த விவேப்புங்கிறது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர். அந்த விவேப்பில் எத்தனை பையிங் இருக்குது, எத்தனை செல்லிங் இருக்குது, இதை தான் வந்து இப்போ வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வந்து ஏதோ ஒரு சின்ன எரர் வருது போல், ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஆனால் நம்ம அது லெவல்ஸே பார்க்கணும். எப்போவுமே பிரேக் அவுட் ரேஞ்சில் தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு டேரெக்டாக உள்ளே போயிடுவோம். உள்ளே போகும்போது என்ன நடக்கும்னா ஒருவேளை நல்ல ஒரு செல்லிங் வந்துச்சு, திடீர்னு ஒரு பையிங் நடக்கும். அந்த டைமில் நம்ம ட்ராப்பில் இருந்துடும். அதனால் எப்போவுமே பிரேக் அவுட்டு தான் நமக்கு வந்து ஒரே வழி. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சார்ட் போவோம், ஆப்ஷன் செயின் போவோம். இங்கேயுமே இன்றைக்கி என்ன காமிக்குதுன்னா பியரிஷ், பேங்க் நிஃப்டி சார்ட் பியரிஷ். ஓகே, இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நிஃப்டி சார்ட்டில் போனால் எந்த இடங்களில் வந்து அதிகமான வால்யூம் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ மேலே வந்தால் கூட 24,500, 400ங்கிறது ரொம்ப வந்து பில்ட் ஆகிருக்கு. 24,400 பாருங்கள், கண்டிப்பாக வந்து புட் சைடு தான் வந்து நல்ல வால்யூம் இருக்குது. அப்போது கொஞ்சம் மார்க்கெட் இதையும் உடச்சி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி உடச்சி கீழே தான் இருக்குது. இந்த இடம் தான் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே 24,600 இருந்து எல்லாமே கால் ரைட்டர்ஸ் எல்லாமே எக்ஸிட் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்த க்ரீன் வந்து எல்லாமே மைனஸுக்கு போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு ட்ரெண்ட் வந்து இப்போ ஓவராலாக ஒரு நெகட்டிவ் அதான் காமிக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க அடுத்ததை பார்ப்போம். நமக்கு தேவை பியரிஷா இல்லை புல்லிஷா, இது மட்டும்தான் தேவை. இங்கே என்னவா இருக்குது,
இன்னைக்கு ட்ரெண்டை பாருங்க, டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், பியர் ட்ரெண்ட். அப்போ ஓவராலாக நமக்கு இன்னைக்கு பியர் ட்ரெண்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட், நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட். இங்கேயும் வந்து பியர் மூமெண்டமுக்கு வந்து வந்துருச்சு. அப்போ நமக்கு இங்கேயும் காமிக்குது. இது என்னாச்சு, ஏதோ ஒரு லோடிங்கில் ஒரு சின்ன எரர் இன்னைக்கு வருது, என்னன்னு தெரியல. ரீஃப்ரெஷ் பண்ணும்போது தான் தெரியும். இல்லை, நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அப்போ கிளியராக இருக்கும். அது ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும், சிம்பிள் ரிப்போர்ட். ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், 36 வந்து இதாக இருக்குது. அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் தான் மார்க்கெட்டு இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போது நம்ம போவோம். இப்போ தான் நம்ம வந்து கால்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், என்னோடய ரேஞ்ச் இது காலையில் நான் ட்ராப் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. அப்போ இந்த பெரிய ரெட் கேன்லாம் உடச்சிச்சின்னா, இந்த இடங்களை உடச்சிச்சின்னா மேபி இங்கே வரலாம், இந்த இடத்துல வந்துட்டு மீண்டும் ரிஜெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு 435-40 ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் போகலாம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ வாங்க பார்ப்போம், இது வச்சு எப்படி நம்ம ஒரு காலை வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன், ஒரு நம்ம டெலிகிராமில் வந்து ஒரு கால்ஸ் கொடுத்துருக்கோம். 24,500 இங்கே வந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட என்ட்ரி லெவல் வந்து 126 தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்டாப் லாஸ் வந்து இல்லைனா 127 இல்லைனா 131 கூட ஓகே தான். இந்த 100 இது எத்தனை, என்ன லெவல், 133. ஓகே ஓகே, இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டானால 130. அப்போ ஒரு பையிங் ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ண முடியும். இந்த இடம் கூட நான் ஒரு 127க்கு மேலேயே பை பண்ணிவிடுவேன். இந்த இடத்துலேருந்து இதுதான் டார்கெட்டாக இருந்திருக்கு, 149. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அங்கே கால்ஸ் கொடுத்தாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம லைவில் இந்த என்ட்ரி எடுத்துருவோம். 128க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலே வச்சுருவோம். டார்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹை. ஓகே, 20 பாயிண்ட், 148 வச்சுருவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் கால் சைடு. இல்லைனா இதுக்கு கீழே இனி பிரேக் ஆச்சுன்னா 101 கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம மூவ் பண்ணிப்போம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம சி சைடு பார்ப்போம், புட் சைடு பார்ப்போம். புட் சைடு வந்து கண்டிப்பாக நீ இதை பிரேக் பண்ணணும். 241 இல்லை, இங்கே வேண்டாம், நமக்கு புட் சைடு வந்து இந்த இடத்த எடுத்துவோம். ஆமாம், இதை பிரேக் ஆனால் தான் அடுத்து பை. 183க்கு மேலே தான் நம்ம இனி பையே பார்க்கணும். ஏன்னா R4 கிட்டேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு பஃபரில். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாப் லாஸும் வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும். அதே மாதிரி டார்கெட்டும் R5 வரைக்கும் வைக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து நம்ம கால்ஸை வந்து செலக்ட் பண்ணிப்போம். நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆகுது, எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்ட்டு அடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ மீண்டும் லைவ் ரெக்கார்டிங் தான். இப்போ 10:20 ஆயிருக்கு, நல்லா பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் உடச்சிடுச்சு. இனி வந்து இதுக்கு கீழே போயாச்சுன்னா இந்த ரேஞ்சு வரலாம். ஆனால் இது வந்து இனி ரொம்ப செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும் மார்க்கெட் இனி வரக்கூடிய நாட்கள். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ் எல்லாமே உடச்சிச்சு. நீங்கள் 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், 4 hour சார்ட் வந்து இந்த இடம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக இருந்துருச்சு. 24,300 இந்த ரேஞ்சு. இதை இப்போ உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப ஒரு செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மேலே போகும்ன்ட்டு பார்ப்போம். அடுத்த 4 hourலையாச்சும் இங்கேருந்து மேலே கொண்டு போகிறான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 4 hourல செல்லிங் வந்திருக்கு. ஒரு 1 hourல செல்லிங் வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த இடங்களெல்லாம் நான் இந்த இடத்த தான் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 24,300 அதை உடச்சி கீழே சரசரன்னு இழுத்து போயிட்டுருக்கு. 50 பாயிண்ட் அங்கேருந்தும் போயிடுச்சு. இன்றைக்கி காலை சரி, நம்ம கால்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஆமாம், கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இது நார்மல் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். கால் சைடு வந்து புட்டு சைடு வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. அப்போ அந்த அடுத்த சைடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். அது வந்து டிகர் ஆகலை. நம்ம இங்கேயே எடுக்கலை, நம்ம இந்த இடத்துல தான் போட்டு நான் 127 மேலே நம்ம எடுப்போம் அப்படின்னோம். ஆனால் வந்து கால் வந்து டிகர் ஆகலை. ஆனால் புட்டு சைடு வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு. வாங்க இப்போ நம்ம அந்த ஹீட் மேப்பை பார்ப்போம் ஒன்று.
இப்போ நீங்கள் ஹீட் மேப்பை பாருங்கள், இன்னுமே ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் தானே இருக்குங்க. காலையில் கூட ஒரு 10 VWAPக்கு மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்தா 45 வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. அப்போது ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது செல்லர்ஸ் வந்து. இந்த இடங்களில் வந்து ஒரு ரேஞ்சில் வந்துட்டு பையர்ஸ் வந்து வந்தால் தான் உண்டு. அது வந்தால் கூட இனி என்ன ஆகும்னா சைடுவே மார்க்கெட்டில் தான் முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இந்த இங்கே ட்ரெண்ட் பியரிஷ், ஓகேவா? பியரிஷ், பியர் எல்லாமே 3மே வந்து நமக்கு என்ன நோட்டீஸ் பண்ணுதுன்னா, ஒரு செல்லிங் ட்ரெண்ட். காலையிலேயே அதுதான் காமிச்சிச்சு. இப்போவும் அதான் காமிக்குது. இப்போ சொல்றேன், இது வந்து லைவ் மார்க்கெட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. அதனால தான் சொல்றேன். உங்களால லைவ் மார்க்கெட்ல வந்து எப்படி பண்ண முடியுமா? மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னாரு. அப்படி இல்ல, நேத்திக்கு நான் போட்டதும் அது லைவ் மார்க்கெட்டு தான். லைவ் ரெக்கார்டிங் தான். இன்னைக்கும் அதே தான் நான் பண்ணியிருக்கேன். லைவ் ரெக்கார்டிங் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது சிம்பிள் தான். நிறைய யூடியூப்பை பார்த்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான். பின்ன நமக்கான ஓன் செட்டப் நம்ம சிம்பிளாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே தான். ஒரு எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் எல்லா எக்ஸல் சீட்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன ரேஞ்சில் எப்படி இன்னைக்கு இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சைடு வேணா அதுக்கேற்றபடி நம்ம டிசிஷன் எடுக்கணும். அப் ட்ரெண்டுனா அதுக்கேற்றபடி எடுக்கணும். இன்னைக்கு நான் என்னன்னா, இன்னைக்கு செல் ட்ரெண்டு தான். ஏன் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் ஒரு பாட்டம்ல வந்து ஒரு சின்ன பஃபர் கிடைக்கும் அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பெரிய டார்கெட் எல்லாம் இல்லை. ஒரு 15 பாயிண்ட் தான் டார்கெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் புட்டு சைடு ஓகே நான் கொடுக்கல, ஏன்னா ப்ரீமியம் வேல்யூவெல்லாம் அதிகமாக இருந்ததுனால நம்ம அது கால்ஸ் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணலை. ஆனால் சொல்லியிருந்தேன் இதுக்கு மேலே தான் பையன்ட்டு அது டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லாம் முடிச்சிடலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கூகுள் சீட்டு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரிப்ளை என்னென்னு பார்த்து அதுக்கான இதை எப்படி வந்து நம்ம டீகோட் பண்ணணுங்கிற ஒரு அவங்களுக்கு நம்ம கால் மூலமாக லைவ் மார்க்கெட்டில் நம்ம சொல்லி கொடுக்கப்படும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸலை மட்டும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். கூகுள் சீட்டை மட்டுமே ஷேர் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு நம்ம சொல்லியும் கொடுத்துருவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி வீடியோ முடிச்சிடலாம்.